வணக்கம் உறவுகளே, காண்டீவன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் செஞ்சோலையிலே இருக்கின்ற சிறுவர்களுக்கான ஆடைகளை தைப்பதற்கான துணிகளை கொள்வனவு செய்கின்ற காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். கனடாவிலே இறைபாதம் அடைந்த தனஞானம் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு மகள் நர்மதா அவர்களினால் எனக்கு 39,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். அந்த பணத்தொகையிலே செஞ்சோலையில் இருக்கின்ற சிறுவர்களுக்கான ஆடைகளுக்கான துணிகளை கொள்வனவு செய்கின்ற காணொளிகளை தான் நீங்க பார்வையிட போறீர்கள். எமது சேனலுக்கு புதிதாக வந்திருப்பால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அந்த ஆடைகளை கொள்வனவு செய்கின்ற காணொளியை பார்வையிடுவோம். வணக்கம் உறவுகளே, நாங்க தற்போது காந்தி டெக்ஸ்டைல் தான் தற்போது வச்சிருக்கோம். இதுதான் காந்தி டெக்ஸ்டைல். காந்தி டெக்ஸ்டைல துணிகள் எல்லாம் ஒரு கலர்ல இருக்குது. அந்த துணிகளை போயிட்டு வந்து பார்வையிட்டு தாங்க. ஒவ்வொரு துணிகளும் ஒரு கலர்ல இருக்குது பாருங்க. இந்த துணிகள் எல்லாம் ஒரு விலையில இருக்குது. உள்ளே போய் அந்த துணிகளை பார்ப்போம் என்ன மாதிரி விலையில இருக்குன்றத. காந்தி டெக்ஸ்டைல், காந்தி டெக்ஸ்டைல் பல விதமான ஆடைகள் இருக்கின்றது. ஆடைகள் துணிகளை பாருங்க, ஒவ்வொரு வகையான கலர்ல துணிகள் எல்லாம் இருக்குது. அந்த துணியில நாங்க தற்போது அந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கான துணிகளை தான் தற்போது நாங்க வாங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்க, துணிகள் தற்போது ஒரு அன்னையாக்கள் அந்த சொல்லியிருக்கிறோம், அளர்ந்து கொண்டிருக்கணும். பாருங்க, துணியில் அளர்ந்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கான 100 மீட்டர்ல துணிகளை எடுத்து அங்க கொடுக்க போறோம். செஞ்சோலை கிளிநொச்சியில் உள்ள சிறுவர் இதுதான் கொடுக்க போறோம். அந்த காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீங்க. பாருங்க, ஒவ்வொரு கலர்லயும் துணிகள் எல்லாம் இருக்குங்க. சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை, ஒவ்வொரு கலர்ல இருக்குது. ஒவ்வொன்று வண்டியிலும் 25 மீட்டர் எடுக்க போறோம், 100 மீட்டர் எடுக்க போறோம். அந்த காணொலியை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீங்க.
சாந்தி டெக்ஸ்டைலில் வாங்கப்பட்ட துணிகளை பார்க்குறீங்கள். 4 விதமான கலர்களிலே வாங்கியிருக்கிறோம். துணிகள் வாங்கியிருக்கிறோம் பாருங்க. இந்த அவர் காசை கொடுக்குறோம் பாருங்க. 34,000 ரூபா பணத்தை அந்த அன்னை கடை அந்த துணின்ற காசை கொடுக்குறோம் பாருங்க. அவர் பில்லை தாரர் 34,000 ரூபாய் பெறுமதியில் அந்த துணிகள் தான் வாங்கியிருக்கிறோம் பாருங்க. அவர் காசு வேணுன்ற பாருங்க. இப்போ துணியெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வைக்கணும். 4 விதமான கலரில் வாங்கப்பட்ட இந்த கொட்டன் துணி பெண்களுக்கான துணிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 250 பெண்கள் இருக்கிறார்கள். எங்களை 250 மீட்டர் கேட்டு நாங்கள் தற்போது 100 மீட்டர் துணிகளை வாங்கி கொடுக்குறோம் பாருங்க. உரவேக்கில் வச்சு அந்த அண்ணாக்கள் கட்டித்தர போயினோம். மடித்து வச்சு அப்படி கட்டினோம் பாருங்க. மிகவும் மலிவாக கிடைக்கப்பெற்றுள்ளது. சாந்தி டெக்ஸ்டைலில் நீங்கள் போனால் மிகவும் மலிவான விலையிலே இந்த துணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அந்த உரவேக்கில் வச்சு அந்த உரவேக்கை மடித்து தந்திருக்கிறார். இப்போ தற்போது நாங்கள் அதை களிஞ்சிஞ்சால வாணி டெக்ஸ்டைல் இருக்கின்ற ஒரு எனது நண்பன் தான் எனக்கு இந்த உதவி செய்து இந்த துணிகளையும் இந்த துவாய்கள் வாங்குவதற்கு மிக குறைந்த விலையிலே வாங்குறதுக்கு உதவி செய்திருக்கின்றார். கரிச்சந்திரன் என்பவர். துவாயில் பாருங்க. துவாய்கள் நாங்கள் ஏகாம்பரத்திலே வாங்கியிருக்கிறோம். துவாய்கள் மிகுந்த மலிவாக காணப்படுகின்றது. இது 34,000 துணி வாங்கியிருக்கிறோம். சாந்தி டெக்ஸ்டைலில் தான் துணி வாங்கியிருக்கிறோம் 34,000க்கு. ஏகாம்பரம் புடவை மாளிகையில் 20 துவா வாங்கியிருக்கிறோம். 3,000 ரூபா போட்டவை. செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் இருக்கிறதுக்காண்டி பிள்ளைகளுக்கு கண்டதால் 2 பேரும் மிக குறைந்த விலையிலே நமக்கு அந்த பொருட்களை தந்துள்ளார்கள். எமக்கு கிடைக்கப்பெற்ற 39,000 ரூபாய் பணத்திலே 34,000 ரூபாய்க்கு துணிகள் வாங்கியிருக்கின்றோம். துணிகளுடன் மற்றும் 20 துவாய்கள் வாங்கியிருக்கின்றோம். 20க்கும் 3,000 ரூபாய். 34,000 3,000 37,000 ரூபாய். 37,000க்கு மிகுதி பணம் 2,000 ரூபாய்க்கு சவர்க்காரம் சிக்னல்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த காணொளிகளை தான் நீங்கள் பார்த்திருப்பீங்க. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி செஞ்சோலையில் இருக்கின்ற சிறுவர்களுக்கான அந்த துணிகள் மற்றும் துவாய்கள், சிக்னல், சோப்புகள் போன்றவற்றை கொடுக்கின்ற காணொளிகளை செவ்வாய்க்கிழமை எதிர்பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.